1968 டிசம்பர் திங்கள் 25ஆம் நாள் நடந்த ஒரு கர்ண கொடூரமான சம்பவத்தை பற்றித்தான் விவரிக்கிறது இந்த வீடியோ. 44 உயிர்கள் பறிபோன பரிதாபம். கூலி தொழிலாளிகள் தங்கள் கூலியை உயர்த்து கேட்டதால் நடந்த கொடூர சம்பவம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் நிலை இப்பொழுது எப்படி உள்ளது என்பதை காண்போம் வாருங்கள். வெண்மணி என்ற கிராமத்தில் உங்க அப்பாவுடைய மூத்தவங்கன்னா உங்க அம்மா தான் உங்களுக்கு எப்படிமா? அம்மா அம்மா அண்ணன் இருக்கட்டும். உங்க அம்மா அண்ணன் அக்கா அக்கா பையன் அக்கா பையன் இன்னொரு அக்கா மாசம் கர்ப்பிணி பெண் அவங்க எல்லாம் நீங்க வம்பு வளர்த்தது பிரச்சனை பண்றது ஆண்கள் இல்லையா? அப்படி இருக்கிறச்சா ஏன் பெண்களும் குழந்தைகளை வச்சு அவங்க அந்த மாதிரி செய்யும்? அதுக்கு நல்லா கேள்வி. இப்ப இந்த தெருவு அடிக்கிறான். இந்த ஜனங்க என்ன பண்ணணும்? ஐயோ அப்பா என்னன்னு பயந்துக்கிட்டு இந்த தெருவு ஓடியாரு. தஞ்சம், அதாவது எங்க போடுறதுன்னு தெரியாம கொண்டாந்து அங்க வந்திருக்காங்க. அண்ணாதோட முதலமைச்சரை வந்த பிற்பாடு தாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் உருவானது. ஓட்டு வழி இல்லை. சரி, 6 மாசம் நாங்க காங்கிரஸ் பீரியட் இருக்கும்போதுலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்ல இல்ல இல்ல. வெண்மணி இன்னைக்கு எரிய போயார் கோபாலகிருஷ்ணன் நேரா போலீஸ்கிட்டே போய் வெண்மணி இன்னைக்கு எரிய போகுது, கொளுத்த போறோம், ஒரு பய கூட சேரிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சு விட்டு விட்டார்ல. அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அவருக்கு. அதுக்கு பிற்பாடு தாங்க தகராறு. அப்போ அந்த சம்பவம் நல்லா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. கர்ண கொடூரமான ஒரு இது. அவங்க பேர் உள்ள பட்டா இடம் தான் அது. அந்த பட்டாடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, வெளியில வந்து வரமாட்டாங்க. மத்தவங்க எல்லாம் பண்ணை மனத்துல இருக்கிறாங்க, அது என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் 24 மரக்கா அர்த்தம்னா 2 மரக்கா போடும். இந்த மரக்கா அது கட்டுப்படி ஆகலன்னு ஒரு 6 பேர் சேர்த்து கொடுக்கணும்னா நாங்கள் கேட்போம். இதெல்லாம் குண்டு பாயும் போது தான் எல்லாரும் ஓடிட்டாங்க. அது வீட்டுக்குள்ள ஜனங்க இருக்கும்போது வெளியில தபால போட்டுட்டு 4 பக்கம் நின்றுக்கிட்டு கேட்குறாங்க. நான் ஓப்பனாகவே சொல்றேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னா ஒரு யூனிட்டியா இருப்பாங்க. ஆமா, எல்லாமே ஒரு கோப்பா இருப்பாங்க இல்லையா? ஆக பக்கத்து கிராமத்தில் உள்ள தொழிலாளிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து. அனைவருக்கும் வணக்கம். இது மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்மணி அப்படிங்கிற ஒரு கிராமம், அதாவது கேவலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமம் இது, நாகை மாவட்டம். வெண்மணி என்கின்ற கிராமத்தை அறியாதோர் யாரும் இல்லை. 44 உயிர்களை பலிகொண்ட ஒரு இடம். அது சம்பவம் யாராலும் மறக்க முடியாது. கூலி தொழிலாளிகள் கூலியை சற்று உயர்த்தி கேட்டதனால் நிலைச்சு வாழ்ந்தார்கள். 44 பேர்களை ஒரு கொட்டகையில் வைத்து கொளுத்தியதாக கூறப்படும் இடம் இதுதான். சம்பவம் நடந்து வெகு வருடங்களாகியும், அதாவது 55 ஆண்டுகளாகிவிட்டது. 1968 டிசம்பர் திங்கள் 25ஆம் நாள் நடந்த சம்பவம் அது. இன்றும் கூட அந்த வடுகவர்களிடம் அந்த மக்களிடம் மாறவில்லை. ராமையா அப்படிங்கிற ஒரு வீட்டில் தான் வந்து அவங்க வந்தாங்க. ராமையாங்கிறவரும் அதுல இறக்கலாம். ராமையா மனைவி பாப்பா இன்னும் சந்திரன் ஆசை தம்பி வாசகி. சரிங்க, 4 பேர் அண்ணோட குடும்பத்தில் இருந்தது. அண்ணன் வீட்டில் உங்க பெரிய அண்ணன் தான் ராமையாவா? நீங்க ராமையாவோட தம்பியா? நீங்க சொந்த தம்பி. நீங்க உங்க அண்ணனுடைய வீட்டில் தான் அந்த சம்பவம். 4 பேர் இருந்தது. பட் நம்மகிட்ட பேசிட்டு இருந்தது சேதுபதி அப்படிங்கிறவர். அந்த சேதுபதி அப்படிங்கிறவருடைய அண்ணன் தான் இந்த ராமையா. ஏன்னா ராமையாங்கிற பேர் மிக பிரபலம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்த ராமையாவுடைய வீட்டில் தான் போயிட்டு அந்த எல்லாரும் போயிட்டு அதில் தஞ்சம் புகுந்தது சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. 5 மணிக்கு இந்த மாதிரிக்கே முக்கியமான தலைவர் முத்துசாமி பெரியானை கட்டி கொண்டுட்டு போறாங்க. சொன்னாக்கா இந்த இடத்துல தான் மறைக்கும் போது தெருவில் கொண்டு போய் பூட்டி வச்சுட்டாங்க வீட்டுக்குள்ளார. சரிங்க. அப்புறம் இங்கே உள்ளவங்க முக்கியமானவங்களாம் போய் அவங்கள மீட்டு கொண்டுட்டு வந்துட்டாங்க. சரிங்க. கொண்டுட்டு வந்தது முற்பாடு 6 மணிக்கு பல விதமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இருக்கும்போது நைட்டில் ஒரு 9-10 மணிக்கு அவன் போலீஸ்காரன் காரில் கொண்டுட்டு வர மாதிரி கொண்டு ஆளுங்களை இறக்கி துப்பாக்கிகள் சுடும்போது இங்கே உள்ளவங்கலாம் எல்லாம் கல்லால் கண்டியெல்லாம் அடிச்சாங்க. அவன் துப்பாக்கிகள் சுடும்போது எல்லாரும் ஓடிட்டாங்க. இவருக்கு 5-6 குண்டு இருக்குது. நிக்கிறாங்கல்ல, அவங்க பேரு என்ன? அவங்க பேரு ராமலிங்கம். 67 பொது தேர்தல் நடந்தது. 67 நடந்தது. ஆமா, காங்கிரஸ் போயிட்டு அடுத்த எலெக்ஷன் வருது. சரிங்க. அந்த எலெக்ஷன் நடந்ததுக்கு பிற்பாடு அண்ணாதோட முதலமைச்சரை வந்த பிற்பாடு தாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் உருவானது. 6 மாசம் நாங்க காங்கிரஸ் பீரியட் இருக்கும்போதுலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்ல 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 இல்ல. 67க்கு பிற்பாடு தானே கலவரம் வருது. ஆமா, அதுக்கு முன்னாடி இல்ல. காமராஜர் இருந்த வரைக்கும் இந்த காமராஜர் இருந்த பொழுதெல்லாம் இப்ப அந்த நிலச்சு வந்தார்கள் எப்படி நடந்துகிட்டாங்க? அந்த கருமுறை கூலியில கேட்கறது கொடுக்க மாட்டான்னு சொல்றது போறது வரதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது. எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த மாதிரி கடுமையா இல்ல. காங்கிரஸ் தோற்கடிச்சது பிற்பாடு தான் அது ஏற்பட்டது. இதுக்கு நீங்க சொல்றது காங்கிரஸ் தோற்கடிச்சுட்டாங்கிறதுனால கோபத்துல அப்படி செஞ்சுட்டாங்க. அவரு கோபாலகிருஷ்ணன் நாயுடு காங்கிரஸ் வட்டார கமிட்டி தலைவரா இருந்தாரு. ஓ, இந்த வெண்மணிக்கு மட்டும் இல்ல, இந்த வில்லேஜுக்கே அவரு தான். அப்போ அவர் காங்கிரஸ்ல வட்டார செயலாளர் வட்டார கமிட்டி தலைவரா இருந்தார். சரிங்க. அதெல்லாம் காங்கிரஸ் தோற்கடிக்கவும் அவருக்கு பொறுப்பு இல்லாம போச்சுங்களா. அதனால தஞ்சாவூருக்கு சென்று
நாராயணசாமி நாயுடு என்பவர் சரி நெல்லூர் புத்தியாளர் சங்கம் வச்சிருந்தாரு. சரிங்க. அந்த தலைவர் போய் பார்த்து சரி. கீழத்தஞ்சையில நெல்லூர் புத்தியாளர் சங்கத்தை ஏற்படுத்துறேன், எனக்கு ஒரு பொறுப்பை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்த பிற்பாடு தான் ஊர்ல கலவரம். செங்கோடியை இறக்க சொன்னாரு. இந்த கூலி கேட்டதுக்காக செங்கோடியை இறக்க சொன்னாரு. நெல்லூர் புத்தியாளர் சங்க கூட ஏத்து, நான் சம்பளம் தரேன்னு சொன்னாரு. நாங்க உயிர் போனா கூட நெல் உற்பத்தி சங்க கொடியாது பேரு நெல்லூர் புத்தியாளர் சங்கம். மஞ்சள் கொடி இல்ல, மஞ்சள் பச்சை. மஞ்சளும் பச்சை கொடி. அது என்ன, அது கட்சியா அது சங்கமா? அது நெல்லூர் தாள் சங்கம்னு சொல்றாங்க. ஓ சங்கம். அது கட்சிக்கும் அந்த காங்கிரஸுக்கும் அந்த அந்த சங்கத்துக்கு தொடர்பு உண்டா? இல்ல, அது நமக்கு தெரியாது. அதான் தெரியாது. தெரியல. நீங்க வந்து செங்கோடி இறக்கு மஞ்சள் கொடியை ஏத்து, நெல்லூர் புத்தியாளர் சங்கம் கொடியை ஏத்து. ஏன்னா நம்மளும் நீங்களும் நெல்லு தான் நானும் நெல்லு தான் அப்படிங்கிற ரீதியில அவங்க சொல்றாங்க. அது செங்கோடியை நாங்க இறக்க மாட்டோம். சரிங்க சரிங்க சரிங்க. அது சொன்ன பிற்பாடு தான் அவர் சொல்லி அனுப்பியிருந்தது. செங்கோடியை இறக்கலான்னு சொன்னா, நெல்லூர் புத்தியாளர் சங்க கொடியை ஏத்தலன்னு சொன்னா அடி உத தப்பாது, வீடு கொடுத்து நிக்காதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு. அங்க முன்னாடியே சொல்லி அனுப்பிட்டாரு. இந்த மிராசாரு சின்ன மிராசார்வோ இவங்க வந்து எங்ககிட்ட சரி, சொன்னாங்க. அவர் மட்டும் தானா? இதே நான் என்ன கேட்கறேன், ஒரு ஆளு மட்டும் தானா? அவருக்குன்னு நிறைய மாலூர் புரியாதி அவர், சரி. இயற்கை ராமப்புள்ள, சாட்டியகுடி ஏவியனு, வேப்பஞ்சேரி நாராயணசாமி நாயுடு, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் அவங்கள பெரும் கையில் இருக்குல்ல, சப்போர்ட் இருக்குல்ல. அந்த பணக்காரர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு பெரிய பணக்காரர். ஆமா, கல்யாணம் ஆகாத எங்க அவங்க குடும்பம் அந்த அந்த வம்சம்லாம் இருக்கா இல்லையா அந்த ஊர்ல? கீழ்மணியில எல்லாமே எரிஞ்சு தானாலா போயிட்டானோ. பேர பிள்ளையே இருக்கு. எந்த ஊர்ல தான்? அதே ஊர்ல இருக்கு, எரிஞ்சூர்ல. இந்த பக்கத்துல தான் இந்த ரோட் எரிஞ்சூர். அப்ப அவருடைய சொந்த ஊர் வந்து எரிஞ்சூரா? எரிஞ்சூர் கிட்டதானே இருக்கு. வெள்ளிப்பட்டி தாண்டி எரிஞ்சூர். அது ஒரு கிராமம். அப்ப அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு, அந்த ராமதாஸ் நாயுடு அவங்க எல்லாம் வந்து எரிஞ்சூர். ராமபுரம் எரிஞ்சூர் தான். 24 மரக்கா அறுத்தோம்னா 2 மரக்கா கூலி. 2 மரக்கா கூலி. அது கட்டுப்படி ஆகலன்னு ஒரு 6 படி சேர்த்து கொடுக்கணும் நாங்க கேட்டோம். முடியாதுன்னுட்டாங்க. இவ்வளவு தூரம் நடந்தது ரைட்டு. இவ்வளவு உள்ள எல்லாம் வச்சு ஒரு 44 உயிரை கொளுத்துற அளவுக்கு அவங்க நாங்க கொஞ்சம் பேர். சரிங்க. அவங்க நிறைய ஆளு விவசாய கூலி தொழிலாளர் நிறைய பேர் தானே இருந்திருப்பாங்க. 30 ஆளு இங்க. வெறும் 30 ஆளு வாலிபம் என்ன மறைக்க வயசானவங்க இருக்கிறாங்க, முடியாதவங்க இருக்கிறாங்க. 150 பேருக்கு 30 பேருக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது? இது பாதை, இந்த பக்கம் பாதை, 4 பக்கம் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் 30 பேரை சொல்றாங்க பொழுது அவங்க 10 பேர் வயசானவங்க, 10 பேர் பக்கத்து கிராமத்துல இருந்து எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. வள்ளிங்க அன்னைக்கு பக்கத்துல உள்ள கிராமம் பெரிய கிராமம் கம்யூனிஸ்ட் தான். சுத்தப்பட்ட என்ன எது கேக்குறாங்க, நான் ஓப்பனாவே சொல்றேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னா ஒரு யூனிட்டியா இருப்பாங்க, எல்லாமே ஒரு கோப்பா இருப்பாங்க இல்லையா? பக்கத்து கிராமத்துல உள்ள தொழிலாளிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து இரவு நேரத்துல இன்னத்துக்கு அந்தாண்டியும் போக முடியல, அந்தாண்டியும் போக முடியல. அவங்களுக்கு தெரியாது. அதுக்கும் முற்படி தெரிஞ்சு 10 மணிக்கு மேல வர்றாங்கன்னு சொன்னாக்கா அவன் நெருங்கிட்டான். யாரும் வந்துக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லையில. அவன் தான் 4 பக்கம் மறைச்சிட்டானே. அங்க இருந்து வந்தாலும் வர முடியல, இங்க இருந்து இவங்களும் அந்தாண்ட போக முடியல. அதுக்கு முன்னாடி ரொம்ப முடியாத நேரத்துல குண்டு பாயும் போது தான் எல்லாரும் ஓடிட்டாங்க. அது வீட்டுக்குள்ள ஜனங்க இருக்கும்போது வெளியில தப்பால போட்டுட்டு 4 பக்கம் நின்னுக்கிட்டு கம்பால் அடிக்கும் போது வீரக்காவந்து பண்ணிக்கிறதுக்கு உள்ள ஒண்ணது. ஆமா, ஆனா கம்பால் அடிக்கும் போது உயிரோட அங்க அடிக்கும் போது சத்தம் கேட்கும் போது பார்த்ததுனா நான் இருக்கிறேன். இப்ப கம்யூனிஸ்ட் இருக்க இங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஜாஸ்தி இருக்காங்கல்ல? மார்க்சிஸ்ட் தான் இங்க. இப்ப அவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் இருக்காங்களா? அவங்க தங்களுடைய கிராமத்தை கவுந்து பண்றதுக்கு அவங்களோட முன்னல்ல தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். அவங்க ஆதரவுக்குள்ள தான் எம்எல்ஏ இருக்கோம். சரி. வெண்மணி இன்னைக்கு எரிய போயார் கோபாலகிருஷ்ணன் நேரா போலீஸ்கிட்டே போய் வெண்மணி இன்னைக்கு எரிய போகுது, கொளுத்த போறோம், ஒரு ரூபாய கூட சேரிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சு விட்டுட்டாருல. அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அவருக்கு. அதுக்கு பிற்பாடு தாங்க தகராறு நடக்குது கடுமையா. சரிங்க. அவங்க அடிக்க நாங்க அடி கல்லால் அடிக்கிறோம், அவன் வர்றான். எதுக்கு? இது வயலு, இதெல்லாம் வயலு, அது தெருவு, இது தெருவு, இது வயலு, இந்த வயல் இறங்கி வரான். நாங்க கல்லால் அடிக்கிறோம், மிரண்டு போறான். லைட் அடிச்சு பார்த்துட்டு அவன் பக்கம் ஆள் எல்லாம் உள்ள நுழையிடாங்கிறான். துப்பாக்கி சூடு பயிர் பண்றான். காங்கிரஸ்ல இருந்தாருங்களே, பெருந்தலைவர் காமராஜருக்கெல்லாம் தெரியுமா? அது அப்ப அவங்க எல்லாம் என்னப்பா இந்த மாதிரி பண்றாரு ஒரு ஆளு அப்படின்ட்டு யாரும் ஆள் அனுப்பிச்சிங்களா? அப்பெல்லாம் காமராஜர் இருந்தாரா செத்து விட்டாராங்கிற எனக்கு தெரியாது. 68 தானே? 68 டிசம்பர் 25 68 கடைசி தானே? ஆமா, 67ல தோத்து போறாரு இல்லையா? அதுக்கு பிறகுதான் இறந்து போனாரு. அதுக்கு பிறகு இறந்ததா? தெரிஞ்சிருந்தாலும் அவ்வளவு எம்பருக்கு வரமாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. டிஎம்கே இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது அப்ப? அதாவது தேர்தல் நேரத்தை தான் சப்போர்ட்டா இருந்தது. சரி. அதுக்கு முன்னாடி இந்த கூலி பிரச்சனை, விலைவாசி ஏற்றத்தை கேட்கும்போது கருமுருன்னு இருந்தோம்னு சொல்றீங்கல்ல, அந்த கருமுன்னு இருக்கிற இது உள்ள வந்து ஏதாவது நம்ம ஒரு பஞ்சாயத்து பண்ணி திருப்பம் போவோம் வருவோம் அப்படின்னு ஒரு ஆளுங்கட்சி தானே? இல்ல, வரல. இங்க இருந்து அப்ப இங்க கம்யூனிஸ்ட் இருந்தாலும் கூட டிஎம்கே இல்லாம இல்ல இந்த பக்கம் பக்கத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு தான் சப்போர்ட். யாரு? அது நிலக்கலார் கோபாலகிருஷ்ணன் சப்போர்ட் பண்ண. ஆமா, அதான் உண்மை தகவல். அதான் இதை பாருங்க, அப்பாவியா 44 குழந்தைங்கன்னு சொன்னாக்கா சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கே ஒரு அதிர்ச்சியா இருக்கும். சுத்தி 44 பேர் இருக்கிறாங்க. அது சின்ன குழந்தைங்க. உங்க கையில ரவ நெருப்பு சுட்டு போட்டாக்கா என்ன பாடுபடுறோம். அந்த 44 பேர் இந்த குழந்தையோட குஞ்சோடையும் பூவோடையும் பிஞ்சோடையும் வச்சு அணைச்சுக்கிட்டு அந்த சூட சுடும்போது 16 வயசு பெண் பொம்பளைங்க அப்படி இருக்கும்போது. சரி, நான் என்ன கேட்கறேன், நீங்க வம்பு வளர்த்தது பிரச்சனை பண்றது ஆண்கள் இல்லையா? அப்படி இருக்கிறச்சா ஏன் பெண்களும் குழந்தைகளை வச்சு அவங்க அந்த மாதிரி செய்யும்? அதுக்கு நல்லா கேளுங்க. இப்ப இந்த தெருவு
இந்த தெரு அடிக்கிறான். இந்த ஜனங்க என்ன பண்ணோம், ஐயோ அப்பா என்னன்னு பயந்துக்கிட்டு இந்த தெரு ஓடியாரு. அப்ப நாங்க நின்று அடிச்சுட்டு இருக்கிறோம். எங்க பின்னால ஜனங்க நிக்குது. அவன் நெருங்கி வந்துட்டான், துப்பாக்கி சுடுறான், வெட்டுறான். அப்ப காயம் பட்டானாங்க, துப்பாக்கி சுடப்பட்டாங்க. நான் ஓடுறோம். அந்த ஜனங்க என்ன பண்ணுச்சு, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு. அப்ப இதுதான் இருக்கு, எல்லாருமே இதுதான் இருக்கிறாங்க. வைடா நெருப்பு உள்ள எல்லா ஆண்கள்லாம் இங்க தான் இருக்கிறாங்க. வைடா நெருப்பு அப்படி. ஆனா அந்த நேரத்துலங்க பள்ளம் பாரு என்ன நாய்க்கு ஜமம்னு நினைச்சானுவோ அந்த மிராசார்வங்களை. நீங்க அங்க நின்னீங்கன்னா நான் அங்க நிக்கணும். காசு கொடுத்தாங்க 8 நிமிஷம் வாங்க சம்பளம் வாங்க உள்ள. அப்படி அநியாயம் பண்ணுவாங்க இந்த மிராசார்வங்களை. அது காரணம் என்னன்னு தெரியுங்களா, எங்க புள்ளைய படிக்க வைக்க முடியல. என் புள்ள இருந்தான்னு சொன்னா புள்ளை மாடு மேய்க்க வர சொல்லிவிடு, உன் தங்கச்சி தான் சாணியில வர சொல்லிவிடு அப்படின்னு கண்ட்ரோல் போடுவாங்க. இப்ப நாங்கெல்லாம் புள்ளையெல்லாம் படிக்க வச்சு ஒரு முன்னுக்கு வரக்குள்ள எதுவுமே இல்லை. இப்போ 68 பிற்பாடு எதுவும் இல்லை. என் பிள்ளையும் படிச்சு இன்ஜினியரா இருக்கிறான், அந்த மாதிரி வாத்தியாரா இருக்கிறான். சூழ்நிலை மாறி போச்சு இல்ல, எல்லாருக்கும் எல்லாமே சம்பள பிரச்சனை இல்லாம போச்சு இல்ல. நிறைய முன்னேறி இருக்குங்க இன்னைக்கு இருக்கு. இருந்தாலும் அந்த கரை படிந்த ஒரு சம்பவத்தை வந்து மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. 55 வருஷம் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டதா? கையில கால்ல வெட்டு, இதுல வெட்டு, இந்த கால்ல வெட்டு, துப்பாக்கி சூடு, இதெல்லாம் அந்த கால் வெட்டுலாம் அந்த சம்பவத்தில் நடந்தது. ஆமா 68ல சத்தியவான் முத்து, கைஜி மகாதேவன், கலைஞர் எல்லாரும் வந்தாங்க பார்த்தாங்க. அந்த இடத்த நம்ம பார்ப்போம். அந்த இடத்த எங்க இருக்குது? அந்த இடம் இந்த இடம் தான். இது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் மாதிரி இருந்தாலும் கூட அந்த 44 உயிர்களை பலி வாங்கிய இடம் இந்த இடம் தான். அந்த மிக முக்கியமான சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல நிறைய வீடுகள். அம்மா உங்க பேரு என்ன? செல்வராணி. இந்த சம்பவம் நீங்க வெளியூர் போனா இல்ல இந்த ஊர் போனா? நீங்க எப்படிங்க முக்கியமா சொல்லுங்க. எங்க அப்பாவோட மூத்தவரன் முத பொண்டாட்டி மனைவி ஆம்பளை அக்கா. உங்க அப்பாவுடைய மூத்தவங்கன்னா உங்க அம்மா தான் உங்களுக்கு பிரியமா? அம்மா அண்ணன் இருக்கட்டும். உங்க அம்மா அண்ணன் அக்கா பையன் இன்னொரு அக்கா மாசம் கர்ப்பிணி பெண். அவங்க எல்லாம் அம்மா ரெண்டாவது அம்மா கல்யாணம் பண்ணி நான் அவங்க இறந்த பிறகுதான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. இது ஒரு தெருவு. தெருவுக்கு பேர்லாம் உண்டா? இது ஸ்தூபி. அதனால ஸ்தூபி தெரு. இது ஸ்தூபி மெயின் ரோடு அது இல்லையா? மெயின் ரோடு. மாமனாரோட அம்மாவும் தங்கச்சியும் இறந்துருக்காங்க. ஆண்டாலும் அஞ்சலி. உங்க குடும்பத்துல வந்து எங்க வீட்டுக்காரவங்களோட பாட்டியாலும் அத்தையும் இறந்துருக்காங்க. அதுல ஆண்டாலும் அஞ்சலி. அவங்க பேர் ஆண்டாள் அஞ்சலி. ஆண்டாளுக்கு அஞ்சலிக்கு வந்து 45 வயசு. அதான் 45 வயசு அவங்களுக்கு. அவங்க அம்மா ஆண்டாளுக்கு வந்து 12 வயசு. அஞ்சலிக்கு 45 வயசு. அந்த சம்பவத்தை அடிக்கடி நினைச்சு எங்களுக்கே அழுக வருதா? சாமி கும்பிட்டா போதுமா? அது சம்பந்தமா நினைவு இருக்குது. திருவிழா போது அது ஒரு திருவிழாவா செய்வீங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. அபிராமி. நீங்க வந்து படிச்சிருக்கீங்க? MBA படிச்சிருக்கீங்க. சரிங்க. இப்ப PhD அந்த மாதிரி பண்றதுக்கான யோசனைகள்லாம் இருக்கு உங்களுக்கு? உங்க வீட்டுக்காரங்க என்ன செய்றாங்க? நீங்க பிறந்ததெல்லாம் இந்த ஊர் தான்? நீங்களும் இதே ஊர் தான்? எனக்கு வெளியூர். அப்பா அவரு வெளியூர். வாக்கப்பட்டது இங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தது இங்க. வீட்டுக்காரர் அவங்க இறந்துட்டாங்க. இந்த சம்பவத்துல உங்க குடும்பத்துல யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த இல்லைங்க. சரி, அந்த சமயத்துல. சரிங்க 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 சரி. இருந்தாலும் இந்த சம்பவத்தை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல? இவங்க உங்க உறவினர்கள் ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது உயிரிழந்திருக்காங்களா? அதுல நிறைய பேர். அம்மா இறந்து போயிட்டாங்க. உங்க வீட்டுக்கார அப்பா அவங்க வேற இன்னொருத்தங்க யாரும் இறந்து போனாங்க சொல்றீங்களா? அவங்க கர்ப்பிணியா? அவங்க மாமியார் தான். வயிற்றுல குழந்தையா இருந்து போனாங்க. அவங்க பேர் என்னம்மா? வீரம்மாள். அவங்க பேர் கையில ஒரு ஆம்பளை பிள்ளை. அந்த கையில ஆம்பளை பிள்ளையும் அந்த 5 வயசு பையனும் அதுல தான் இதுலயே இருந்து போயிட்டாங்க. வயிற்றுல அந்த குழந்தைய வந்து போச்சு. அவங்க பேரு வீரம்மாள். அந்த வீரம்மாள் வந்து உங்களுடைய மாமியார். அந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு 50 குடும்பங்களா இருந்திருக்குது. 50-55 குடும்பம். ஒரு சரியா தெரியல அப்படிங்கிறாங்க. ஒரு டேட்டாலாம் எங்கள்கிட்ட இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் கூட ஒரு 60 குடும்பங்கள் இருந்திருக்கலாம். அப்ப இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-150 குடும்பம் இருக்குமா? அப்ப இதெல்லாம் ஸ்தூபிங் பக்கத்திலேயே கூடியிருக்காங்க. இதுதான் ஸ்தூபி. இந்த இடத்துல தான் மீண்டும் ஒரு வாட்டி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல 44 உயிர்கள் பறிபோன இடம். இதான் உள்ள வச்சு அவங்க கொடுக்கப்பட்ட மீது. அதுக்கு பக்கத்திலேயே வீட்டில் குடியிருக்காங்க அவங்க. ராமையா அவங்க பேர் உள்ள பட்டா இடம் தான் அது. அந்த பட்டா இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. வெளியில வந்து வரமாட்டாங்க. மத்தவங்க எல்லாம் பண்ணை மனக்கத்துல இருக்கிறாங்க. அது என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாம் இதுக்குள்ள போய் புந்துட்டு
அப்ப எங்க வீட்டுக்காரு கிட்டிப்புள்ள விளாண்டுட்டு அம்மாவை வந்து தேடி பார்த்துட்டு இங்க ஒடியாரமும் தம்பி நீ வந்து இரு, அப்புறமா சண்டையெல்லாம் முடிஞ்சு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் எனக்கு வந்து சோறு எடுத்து கொடுத்தாலுமே கொடுன்னு அழுது அம்மாவை அழைச்சிக்கிட்டு போய் இப்படிதான் வாளியில சோறு எடுத்து வச்சிருந்தாங்க சார். எங்க மாமி சொல்லுவாங்க சார், வாளியில வந்து கையை விட்டு 2 வாய் அள்ளி வாயில வச்சிருந்துருக்கு. உடனே இந்த துப்பாக்கி சத்தமெல்லாம் கேட்கவும் உடனே பிள்ளைய சுருட்டி அடியில வச்சுக்கிட்டு கள்ளிக்காட்டில் கொண்டுகிட்டு போய் போட்டு நைட்டு முக்கா மூடி வச்சிருந்து விடிஞ்சு பட்ட வகையில் ஒரே ஏதாவது சனஞ்சாதியெல்லாம் வந்து சேரவும் வந்தாக்கா போலீஸுக்காரர் சார் சொன்னாராம், எப்படியா இந்த வாடா இவ்வளோ ஒரு பானை கிடக்கல, அதை எடுத்துகிட்டு போய் குளத்துல ஒரு பானை தண்ணி தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்களாம். எரிஞ்சத்தை ஊற்றி பார்க்க அப்படிங்கவும் ஒரு அதோட விரண்டு அடிச்சு புறப்பட்டு ஓடி விட்டாராம். வெண்மணி தான் நீங்கள், உங்கள் பேர்? சரிங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். சிங்காரங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன வயசு? உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன வயசு உங்களுக்கு? அப்போ அந்த சம்பவம் நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? கர்ணகொடூரமான ஒரு இது. அப்போ நீங்கள் எங்கே வெளியில் போயிட்டீங்களா நீங்கள்? இல்லை உங்கள் வீட்டில் முன்னாடி யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அதில் இந்த பெண்கள்லாம் எப்படி இங்கே தான் தஞ்சம் புகுந்தாரு? ராமையா வீடு தான், இதுதான் ராமையா வீடு, புற வீடு. இதெல்லாம் தஞ்சம் புகுந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் போயிட்டாங்க உங்கள் வீட்டில் அம்மாலாம்? நீங்கள் கட்சியில் இருக்கீங்க நீங்கள்? சரி, கிளை செயலாளர்? சரிங்க. ஒரு 6 மாசமா சரி, எங்களோட ஒரு சாதாரணமாக கொஸ்டின் அது, இந்த ஸ்தூபி வந்து எல்லாரும் பார்க்குறது மாதிரி எப்பயுமே திறந்து வைக்கிறாங்க ஒரு காலையில் 9 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு சாத்தி வச்சு அதுக்கு வாட்ச்மேன் போட்டு அந்த மாதிரிலாம் செய்யலையா? சரிங்க. ஏன் கட்சி அந்த சம்மந்தப்பட்டவங்க இப்போ நான் சாதாரணமாக ஆட்கள்லாம் வந்து பார்க்குறது மாதிரி ஏற்பாடு செய்யணும்? அது பயமா இருக்கு. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு கட்டி யாரை கட்டிட்டு எல்லாம் ஒரு நினைவேந்தல் மாதிரி தானே அது? அதுக்குன்னு வரும்போது அந்த கட்சிக்கு அதை எல்லாம் பார்க்க சொல்லுவாங்க. அது வேற எங்கேருந்து வந்தாங்கன்னா கட்சியிலேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வருவாங்க. அப்படிதான். இப்போ இடையில கவர்னர் வந்தாரா? இங்கே வந்து பார்த்தாங்கல்ல, இங்கே அனுமதி அவர் வரல. இங்கே ஊருக்கு வந்தாரா? வெண்மணி வந்தார். வெண்மணி வந்து இந்த ஸ்தூபிக்கு வரல. நாங்கள் அந்த ஆட்சியில் ஏன் ஒரு ஊருக்கு அந்த இடத்த பார்க்கறது தானே வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் வர வேணாம்னு இருக்கு? நீங்கள் அது செய்யணும். அப்படி அரசாங்கம் வேறு, கவர்னர் வேறு இல்லையா? கவர்னர் தான். இல்லை, நீங்கள் கட்சியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுங்கனாலும் சொல்கிறேன் நான். செயலாளர் இருக்கீங்க, அவர் வந்து ஒரு கவர்னர் இல்லையா? சரிங்க. அவர் வந்து ஒரு கட்சி சார்ந்த நபர் இல்லை. அவர் வந்து அவர் சார்ந்த மாநிலத்தில் வந்து இப்படி ஒரு சம்பவம், அவர் இந்த மாதிரியான இடங்களை வந்து எடுத்து லிஸ்ட் எடுத்து தான் வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் கூட வர்றாரு. இங்கே அனுமதி இல்லாமல் அது கூட அங்கே ஒருத்தர் சொன்னார், அவங்க கட்சி தலைவரை சந்திச்சு அந்த தலைவரோட இங்கே வந்திருந்தாங்கன்னா அருமையான வரவேற்பு நடந்திருக்கும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்கள் பேர் மறுபடியும் சொல்லுங்கள். சிங்காரம். ரொம்ப நன்றிங்க. ஓஹோ, இது சாதாரணமாக கட்சி சப்போர்ட் இருக்குதா உங்களுக்கு? மார்க்சிஸ்டுடைய சப்போர்ட் இருக்குதா இல்லையா உங்களுக்கு? உங்கள் இந்த கிராமத்துக்கு இந்த கிராமம் முன்னேறணும்னா கட்சி சப்போர்ட் பெருசாக ஒன்றும் இல்லை. 44 பேர் இறந்துருக்காங்கன்னு வேணா கட்சியில் சொல்லி வீர தியாகிகள் வேணா கோஷம் வருவாங்க. அந்த 44 பேரோட குடும்பம் என்ன சூழ்நிலை இருக்குங்கிறத வந்து இந்த கட்சி மூலியமா அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுத்தது பொருளாதார ரீதியாகவும் சரி, வேற எதுவும் போஸ்டிங் அந்த மாதிரி போட்டு எதுவுமே செஞ்சதே கிடையாது.